செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை வரவேற்று திமுகவினர் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ச்சி. தியாகம் செய்தார், சிறைக்கு சென்றார் செந்தில் பாலாஜி. நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்து ஜாமீன். செந்தில் பாலாஜி இன்று மாலை அல்லது நாளை காலை சிறையில் இருந்து வெளிவருவார். திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ பேட்டி. ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் கொடுத்திருக்கிறார். 25 லட்சம் ரூபாய்க்கு இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும். திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவது முதலமைச்சரின் முடிவை பொறுத்துள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. இதெல்லாம் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது. அதை பற்றி கருத்து சொல்வதற்கு இல்லையா? செந்தில் பாலாஜி வழக்கை அமலாக்கத்துறை வேண்டும் என்று இழுத்தடித்தது திமுகவின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று RS பாரதி கருத்து. செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை வரவேற்று முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. மறைந்த பேராயர் எஸ்ரா சருக்கணும் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஆபரண தங்கம் விலை இன்று மாற்றமின்றி விற்பனை. 1 கிராம் தங்கம் 7060 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெய்யில் கலப்படம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவனம் திருப்பதி காவல் நிலையத்தில் 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு. டெல்லியில் வேகம் கிளீனரில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 931 தங்கம் பறிமுதல். பக்ரைனில் இருந்து கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை. சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகளில் இருந்து அகற்றப்பட்ட மழைநீர். CCTV காட்சிகளின் புகைப்படங்களை பகிர்ந்த சென்னை மாநகராட்சி. வாலாஜாபாத்தில் ஆக்கிரமிப்புகளால் சூழப்பட்ட 70 சென்ட் குளம். குளத்தை மீட்டு விரிவுபடுத்த மக்கள் கோரிக்கை. ஆந்திராவில் YS ஷர்மிளா தலைமையில் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார். தேர்தல் வாக்குறுதிகளை சந்திரபாபு நாயுடு நிறைவேற்றவில்லை என கூறி கரண்டியால் தட்டில் அடித்து கோஷம். ஆண்டிப்பட்டி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வரும் தனிநபர். நிலத்தை மீட்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி மனு. புதுச்சேரியில் அனைத்து கிராம மற்றும் நகர் பகுதிகளில் தூய்மை பணியை தீவிரப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பரவும் நிலையில் நடவடிக்கை. துப்பாக்கி தோட்டா துளைக்காத இலகு ரக கவச உடைகள். DRDO மற்றும் டெல்லி IIT கல்வி நிறுவனம் இணைந்து உருவாக்கி அசத்தல். தமிழக மீனவர்களை அச்சுறுத்த இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு. வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மீனவர்களை விரட்டியடித்ததால் பரபரப்பு. கோவையில் இருந்து கேரளாவுக்கு சென்ற காரை வழிமறித்து தங்கம் கொள்ளை. திரைப்பட பாணியில் காரை விரட்டிச் சென்று தங்கத்தை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்கள்.
விராட் கோலியின் ஆட்டத்தை பார்த்து வளருமாறு தனது குழந்தைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் இயன் பெல் கருத்து. சென்னை பட்டினிப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம். குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து சேதம். 15 நாளாக வந்துட்டு இருக்குண்ணா. 15 நாளாக வந்துட்டு இருக்கு. எங்களை 3 நாளைக்கு முன்னாடி பொன்னுசாமையா, எங்கள் ஊரோட வட்டச்செயலாளர் பொன்னுசாமையா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கட்சிக்காரங்க பார்த்தாங்க. கட்சிக்காரங்க பார்த்துட்டு இது 15 நாளுக்கு மேலே யாருமே ஒன்றும் எங்களுக்கு சரியாக இது பண்ணல. தாசில்தார் போயிருக்காங்க. தாசில்தாரும் எழுதிட்டு தான் போயிருக்காங்க. எங்களுக்கு வீடு இப்போதைக்கு வீடு இல்லை. நாங்கள் சுத்தமாக வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நாங்கள் எடுத்துட்டோம். பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குழந்தைங்க எல்லாம் வச்சுன்னு நாங்கள் அக்கம் பக்கத்தில் அவங்கவுங்க வீட்டில். இதில் வேறு எங்களுக்கு நைட்டில் மழை வேறு வந்தது. இந்த 5 நாளில் நடுவில் மழை வந்தது. அப்பயே எங்களுக்கு லைட் ஹவுஸில் ஒதுக்கிடப்பட்டதுன்னு எங்களுக்கு லெட்ரு வந்தது. அந்த லெட்ரு படியாக நாங்கள் இதுவும் பண்ணியிருக்கோம். அந்த லெட்டரெல்லாம் கூட இருக்குது.